இருக்கும் ரவுடி கல்லாவை சூர்யா தன் ஜிப்பில் ஏற்றிச் செல்கிறான். பயணத்தின் போது கல்லா செய்த அத்தனை சட்ட விரோத செயல்களையும் சூர்யா பார்க்கிறான். நாட்டை நாசம் செய்யும் காட்சிகள். அமைதி காக்க வேண்டும். சூர்யா அமைதியாகவே கடந்து சென்றான். இந்த அமைதி அவனுக்கு ஒரு வேதனையாக இருந்தது. பொறுமையின் எல்லை. கல்லா ஒரு முன்னாள் ராணுவ வீரனான முத்தப்பாவின் வீட்டுக்கு சென்றான். அவன் நிலத்தை மிரட்டி பறிக்க முயன்றான். இதைக் கண்டும் சூர்யா அங்கே ஒதுங்கி நின்றான். 21 நாள் முடிய போகிறது. மறுநாள் ஆனால் கல்லாவின் மகன் துப்பாக்கியால் சுட்டான். தேசத்துக்காக உயிரை கொடுத்திருக்க வேண்டிய முத்தப்பா தன் நாட்டிலேயே அநியாயமாக கொல்லப்பட்டார். இந்த சம்பவத்தை சூர்யா கண்முன்னே அமைதியாக நின்றபடி பார்த்து கொண்டிருந்தான். நியாயத்துக்காக கோபப்படாதவன் ஒருபோதும் வீரன் அல்ல என்ற உண்மை சூர்யாவுக்கு உரைத்தது. 21 நாள் சவால் தன்னை ஒரு கோழையாக மாற்றிவிட்டது என்று அவன் உணர்ந்தான். கோபத்தை அடக்கச் சென்ற சூர்யா தன் கேரக்டர் தொலைத்து விட்டான் என்று உள்ளுக்குள் அழுதான். 21 நாள் முடிந்தது. தந்தையின் கையெழுத்துக்காக சூர்யா மேடைக்கு சென்றான். தந்தை பெருமையோடு கையெழுத்து போட்ட ஆவணத்தை நீட்டினார். அங்கேதான் அந்த வரலாற்று திருப்பம். சூர்யா லெட்டரை வாங்க மறுத்தான். சூர்யாவின் வார்த்தைகள் ஆழமானவை. எனக்கு இந்த சான்றிதழ் தேவையில்லை. இந்த 21 நாள் அமைதிக்காக நான் என்னுடைய கேரக்டரை நான் அடமானம் வைத்து விட்டேன். நீதி இல்லாத அமைதி, அது ஒரு கோழையின் வாழ்க்கை. இனி என் நியாயம்தான் என் வழி என்று சொல்லிவிட்டு திரும்பிச் சென்றான். அப்போது கொல்லப்பட்ட முத்தப்பாவின் பையன் காணாமல் போயிருந்தான். இனிமேல் அவனுக்கு இந்த நாட்டில் உதவ யாரும் இல்லை. சூர்யாவுக்கு சான்றிதழ் தேவையில்லை. அவனுக்கு தேவை நீதி. சூர்யா தன் பழைய ஆக்ரோஷமான வடிவத்துக்கு திரும்பினான். அவன் ராணுவ உடையின்றி நீதியை நிலைநாட்ட புறப்பட்டான். அவன் குறி கல்லாவின் வீடு. கல்லா வீட்டில் அமர்ந்த சூர்யா மிரட்டினான். காணாமல் போன முத்தப்பாவின் பையன் எனக்கு கிடைக்கணும். இல்லாவிட்டால் இங்கே உங்க பையன் உயிரோடு இருக்க மாட்டான். இது சூர்யாவின் உத்தரவு என்று சிம்ம கர்ஜனை செய்தான். சூர்யாவின் ஆவேசத்தால் கல்லா மிரண்டு முத்தப்பா